கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. எதிரெதிர் எண்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறத பாருங்க. 5 2ஆல பெருக்கிட்டா 10, 7 2ஆல பெருக்கிட்டா 14. அப்ப 9 2ஆல பெருக்கிட்டா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். அதுதான் வரவேண்டிய எண். சோ ஆப்ஷன் டி இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட படங்களை நல்லா கவனிங்க. முதல் படத்திலிருந்து இரண்டாவது படம் உருவாகணும்னா கடிகார எதிர் திசையில 90 டிகிரி சுழற்சி அடைய வச்சு அதை தலைகீழா திருப்பிடலாம். இப்ப இதே அமைப்பு மூன்றாவதுக்கும் பயன்படுத்தி பாருங்க. சரியா கிடைக்குதா? அப்ப அடுத்து உருவாக வேண்டிய படம் சரியான பதில் ஆப்ஷன் டி. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. நியூஸ் பேப்பர், எடிட்டர், ஃபிலிம், டேஷ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. 4 ஆப்ஷன் பாருங்க. செய்தித்தாளை உருவாக்குபவர் செய்தி ஆசிரியர். அப்ப நியூஸ் பேப்பருக்கு நாம எடிட்டரை மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல படத்தை உருவாக்குபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனர். இப்ப ஃபிலிம்க்கு இயக்குனர் நமக்கு வேணும். இயக்குனரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா டைரக்டர். அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் சி, டைரக்டர். பின்வரும் வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 9 கூட்டல் 14 10 மாறி இருக்கு. 12 கூட்டல் 16 15 மாறி இருக்கு. 21 கூட்டல் 17 என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க 9ஓட 14 கூட்டுங்க 23. இத 10 மாத்தணும். அப்ப 13 கழிச்சிடலாமா? இதே அமைப்பை இரண்டாவது ஆப்ஷனுக்கு செக் பண்ணுங்க. 12 கூட்டல் 16 28. இதுல இருந்து 13 கழிச்சுட்டா 15. இதே அமைப்பு விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 21ஓட 17 கூட்டினா 38. அதுல இருந்து 13 கழிச்சுட்டா 25. ஏதேனும் 3 வாகனங்களை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி. இந்த வரைபடத்துல பாருங்க, சதுர வடிவம் பேருந்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது. செவ்வக வடிவம் மிதிவண்டி பயன்படுத்துபவர்களை குறிக்குது. வட்ட வடிவம் இரு சக்கர வாகனத்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது. முக்கோணம் மகிழுந்து பயன்படுத்துபவர்களை குறிக்குது. ஏதேனும் 3 வாகனங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க 3 வடிவங்கள் மட்டும் இணைஞ்ச எழுத்துக்களை எடுக்கலாம். பாருங்க, சதுரம், செவ்வகம், வட்டம். இவை 3 இணைந்த எழுத்து Z. வட்டம், முக்கோணம், சதுரம். இந்த 3 இணைந்த ஒரு எழுத்து D. அப்போ ஏதேனும் 3 வாகனங்களை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி DZ. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. கோட்டு துண்டுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுகின்ற மாதிரி இருக்கு எல்லா இடத்துலையுமே. படம் டீல மட்டும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இடையில வெட்டி கொள்ளுவது போல இல்லாம இது ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பது போல இருக்கிறதுனால ஆப்ஷன் டீல இருக்கிறது தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கோங்க. இங்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க. இதுல சுற்றியுள்ள 3 எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள 4வது எண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம்.
இப்போ இந்த இடத்துல 54ல இருந்து நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடியது 11 இருக்கு. அதனால எண்கள் குறையணும் அப்படின்னா கழித்தல் அல்லது வகுத்தல் செயலை யோசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 54ல இருந்து 12 கழிச்சிருங்க, மீண்டும் 9 கழிச்சிருங்க, 33. ஆனா நமக்கு தேவையானது 11 தான். அப்போ 33 11 மாத்துறதுக்காக ஒரு 3ஆல வகுத்துடலாமா? அப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான்னு செக் பண்ணலாம். சரியா அமைஞ்சிருக்கா? அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம். இப்ப 78ல இருந்து 12 கழிச்சிருவோம், மீண்டும் 15 கழிச்சிருவோம். நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 51. இத 3ஆல வகுத்துட்டா 17. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி 17. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள முக்கோணங்கள் எத்தனை? இந்த அமைப்புல பாருங்க, சிறிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 14. அதுவே 2 பகுதிகளை சேர்த்தோம் அப்படின்னா 14 முக்கோணங்கள் கிடைக்குது. அதுவே 4 பகுதிகளை சேர்த்தா நமக்கு இது போல 6 முக்கோணங்கள் கிடைக்கும். அதுவே 8 பகுதிகளை சேர்த்தா இது போல 2 பெரிய முக்கோணங்கள் கிடைக்கும். அப்படின்னா மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 14 + 14 + 6 + 2 மொத்தம் 36. எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து வரிசையை பாருங்க. எழுத்து வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ABDN. இங்கே நாம பேட்டர்னா ABADNA கெஸ் பண்றோம். 3 இடத்துலையும் இந்த பேட்டர்னை நம்ம ஃபில் பண்ணா மேட்ச் ஆகுது. இப்ப எம்டியா இருக்கிற பிளேசஸ்ல ஃபில் ஆயிருக்கிற எழுத்துக்கள் எடுங்க. ANDA ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. எழுத்துக்களுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. BOTANY பாட்னி. இது எப்படி மாத்திரம் பாருங்க. முதல் 3 எழுத்துக்களை எடுங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க, TOB. மீதி 3 எழுத்துக்களை ரிவர்ஸ் பண்ணுங்க, YNA. இதே போல HUNGRY ஹங்கரி. முதல் 3 எழுத்துக்களை எடுங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க, NUH. மீதி 3 எழுத்துக்களை எடுத்து ரிவர்ஸ் பண்ணுங்க, YRG. அப்படின்னா சரியான பதில் NUHYRG. நாக்பூர். இதுல N என்னவா மாறி இருக்கு பாருங்க, A சியா மாறி இருக்கு, G ஐயா மாறி இருக்கு. அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு எழுத்திலிருந்தும் 2 எழுத்துக்கள் தாண்டி எழுதி இருக்காங்க. இதே அமைப்பை இங்க பயன்படுத்தலாமா? அப்ப பெங்களூரு இதை எப்படி எழுதலாம் பாருங்க. Bக்கு 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தோம்னா D, Eக்கு 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா G, Nல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா P, Gல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா I, ஏல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா C, Lல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தா N, Uல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா W, Rல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா T, Uல இருந்து 2 எழுத்துக்கள் தாண்டி வந்தீங்கன்னா W. இதுதான் சரியான பதில். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எழுத்துக்கள் பாருங்க. Wல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்திருந்தோம்னா Y கிடைச்சிருக்கும். அதே போல Bல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா D கிடைச்சிருது. செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க, Pல இருந்து ஒரு எழுத்து நகர்ந்தாலே Q கிடைச்சிருது. அதே போல 2, 3 எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா Jல இருந்து ஒரு எழுத்து நகர்ந்தாலே K கிடைக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, Rல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா T, Gல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா I.
அதே போல கடைசி ஆப்ஷன்ல எஃப்ல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா ஹெச், எஸ்ல இருந்து 2 எழுத்துக்கள் நகர்ந்தா யூ. அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? பி, கே, ஜே, கியூ. அங்க என்ன வந்திருக்கணும்? பி, எல், ஜே, ஆர்னு வந்திருக்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எழுத்துக்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. முதல் வரிசை 1 2 3 ரிவர்ஸ்ல கொடுத்திருக்கோம். ஏக்குரிய எண் 26, கியூவுக்குரிய எண் 10, கேவுக்குரிய எண் 16. 26ல 10 கழிச்சா 16 கிடைக்குமா? இதே அமைப்பு இரண்டாவது வரிசைக்கும் பொருந்துதான்னு பார்க்கலாம். எஃப்க்குரிய எண் 21, ஆறுக்குரிய எண் 9, இதை கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 12. இது ஓக்குரிய எண்ணா இருக்கா? இதே அமைப்பை மூன்றாவது வரிசைக்கும் பயன்படுத்துங்க. டிக்குரிய எண் 23, எல்லுக்குரிய எண் 15, கழிச்சா 8, 8க்குரிய எழுத்து எஸ். இப்ப சரியான பதில் எஸ். எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை பாருங்க. 3, 6, 18, 72 கடைசி எண் விடுபட்டிருக்கு. இந்த எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். 3ல இருந்து 6 நம்ம கிடைக்க பெறணும்னா 2ஆல பெருக்கணும். கிடைக்கும் விடையான 6 3ஆல பெருக்கினா 18, விடைய 4ஆல பெருக்கினா 72, 72 5ஆல பெருக்கினா 360. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. ஏ, பி, சி, டி மற்றும் இ ஆகியோர் ஒரு இருக்கையில் அமர்ந்துள்ளனர். ஏ பிக்கு அருகிலும் சி டிக்கு அருகிலும் அமர்ந்துள்ளார். இ எங்கு அமர்ந்துள்ளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக. ஆனால் டிக்கு அருகாமையில் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால ஈக்குரிய இடமா நம்ம முதல் இடத்தை எடுத்துக்கலாம். சி வலது புறத்திலிருந்து இரண்டாவது இடத்திலும், ஏ என்பவர் பிஇக்கு வலது புறத்திலும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். 5வது இடத்துல டியை நம்ம அமைச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஏயின் நிலை எங்க இருக்குன்னு பாருங்க. பி மற்றும் சிக்கு இடையில் அமைந்துள்ளது. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க. முதல் படத்திலிருந்து இரண்டாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு? நீள்வட்டம் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையிலையும், கூம்பு 180 டிகிரி கடிகார சுற்றின் திசையிலையும் சுழற்றப்பட்டிருக்கு. கூம்புக்கு ஆப்போசிட்ல இருக்க பக்கம் ஷேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லாஜிக்க 3வது படத்திலிருந்து 4வது படம் கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். நீள்வட்டம் 90 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுற்றப்படணும். கூம்பு 180 டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுற்றப்பட்டு கூம்புக்கு ஆப்போசிட்ல இருக்க பக்கம் ஷேட் பண்ணப்படணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க. அட்வர்டைஸ்மெண்ட், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், ஜாயினிங். ஒரு லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தலாமா? தேவிகா விளம்பரத்தை, அட்வர்டைஸ்மெண்டை பார்த்து விண்ணப்பம், அப்ளிகேஷன் செய்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அலுவலகத்தில் சேர்ந்து ஜாயினிங், வேலையில் ஒர்க்கிங் நன்கு பணிபுரிகிறார். சீக்வன்ஸ் பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட், அப்ளிகேஷன், ஜாயினிங், ஒர்க்கிங். சோ இதே ஆர்டர் பண்ணுங்க. ACDB. ACDB என்ற வரிசையே சரியானது. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் 2ல இருக்கு. இதுதான் சரியான விடை.
பொசிஷன் நம்பர் 1, 4, 7, 10 இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு எழுத்து பின்னோக்கி போயிருக்கு. அப்ப எல்லுக்கு முன்னாடி போனா என்ன வரும்? கே. இதுதான் 13வது பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து. அதே மாதிரி பொசிஷன் நம்பர்ஸ் 2, 5, 8, 11 இங்கேயும் ஒவ்வொரு எழுத்து பின்னோக்கி நகர்ந்திருக்கு. அப்ப டபிள்யூல இருந்து எங்க போகணும்? விக்கு போகணும். சோ 14வது பொசிஷன்ல வி இருக்கணும். இப்ப பொசிஷன்ஸ் 3, 6, 9, 12 இத பாருங்க. இதுல நமக்கு என்ன இருக்கு? எல்லா எழுத்துக்களும் ஒன்று முன்னோக்கி போயிருக்கு. அப்ப டிக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சி. இதுதான் 15வது பொசிஷனுக்கு. சோ பொசிஷன்ஸ் 13, 14, 15ல இருக்க வேண்டிய எழுத்துக்கள் கே, வி, சி. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற 4 வடிவங்களையும் பாருங்க. இங்க ஒரு பெரிய கோட்டு துண்டு இருக்கு. அந்த கோட்டு துண்டுல 2 நீட்சிகள் ஒரே திசையை நோக்கி இருக்கு. ஆனா சீல பாருங்க, பெரிய கோட்டு துண்டுல ஒரே பக்கத்துல இருந்து 2 நீட்சிகள் போகாம 2 நீட்சிகள் ஒன்னுக்கு பின் ஒன்னா போயிருது. சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 4ஐயும் 8ஐயும் பெருக்கிட்டா 32, எண்ணை திருப்பி போட்டா 23, அதை 8க்கு நேரம் எழுதுறோம். 8ஐயும் 9ஐயும் பெருக்கிட்டா 72, 72 திருப்பி போட்டா 27, அதை 9க்கு நேரம் எழுதிக்கிறோம். 9ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டா 54, 54 திருப்பி போட்டா 45, 6ஐயும் 4ஐயும் பெருக்கினா 24, திருப்பி போட்டா என்ன வரும்? 42. அதுதான் 4க்கு நேரம் வர வேண்டிய எண். ஆப்ஷன்ல 42 இருக்கா? இருக்கு. டிக் பண்ணிக்கலாமா? பாலூட்டிகள், யானைகள் மற்றும் டைனோசர்கள் ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. யானை பாலூட்டி வகையை சார்ந்த விலங்கா? ஆனா டைனோசர் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். பாலூட்டிகள் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் யானைகள்ங்கிற 2வது கணம் இருக்கணும். டைனோசர் அப்படிங்கிறது இதற்கு தொடர்பு இல்லாம தனிச்சு இருக்கணும். அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி. கொடுக்கப்பட்ட வரிசையை நல்லா கவனிங்க. முதல் 3 இடங்கள்ல எம், 5, 6, 7வது இடத்துல என், இதுல 4 மற்றும் 8 விடுபட்டிருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எண்ணினுடைய மதிப்பு பாருங்க, முதல்ல 3, அடுத்து 1 விடுபட்டிருக்கா. அடுத்த இடங்கள்ல பாருங்க எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு. அப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம் பாருங்க, பின்னாடி இருந்து யோசிங்க. ஒரு எம், ஒரு எண். அடுத்ததுல 2 எண் பயன்படுத்தி இருக்காங்களா? அப்ப எம்மும் 2 முறை. அடுத்ததா 3 எண், 3 எம் பயன்படுத்தலாம். அடுத்ததா 4 எண், 4 எம் பயன்படுத்தலாம். அப்படின்னா இங்க விடுபட்ட எழுத்துக்கள் எம், என், என், எம். வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. 4 படங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த 4 படத்திலையும் கண் போல ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் ஏல மட்டும் ஷேட் ஆயிருக்கு, பிசிடில ஷேட் ஆகல. அப்ப மாறுபட்ட வடிவம் எது? மாறுபட்ட வடிவம் ஏ தான். டிக் பண்ணிக்கலாமா? வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட 3 வரைபடங்களை பாருங்க. முதல் படத்துல நமக்கு பா போன்ற அமைப்பும் அந்த முக்கோணமும் ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கு. அடுத்த படத்துல பாருங்க, இதுல அந்த பா போன்ற அமைப்பு தலைகீழா திரும்பி இருக்கு. இந்த முக்கோணம் அதனுடைய நடுப்பகுதியில இணைஞ்சிருக்கு. அடுத்த படம் பாருங்க, அதே போல பா என்ற ஷேப் மீண்டும் திரும்பி இருக்கு, முக்கோணமும் திரும்பி இருக்கு.
அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு என்னவா இருக்கணும்? பா போன்ற அமைப்பு தலைகீழா திரும்பணும். அதனுடைய நடுப்பகுதியில இந்த முக்கோணம் இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான பதில் ஆப்ஷன் பி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் எண் தொகுப்பை பாருங்க. இடது மேல் எண்களை கூட்டிக்கோங்க, 20 வருது. அதே மாதிரி வலது கீழ் எண்களை கூட்டிக்கோங்க, 20 வருது. மைய எண் அதுதான். இரண்டாவது எண் தொகுப்புல செக் பண்ணுங்க. 30, 15, 45 கிடைக்குது. 25, 20, 45 கிடைக்குது. அதுதான் மைய எண்ணா இருக்கு. மூன்றாவது எண் தொகுப்புல அதே மாதிரி தான் இருக்கணும். வலது மேல் எண்களை கூட்டுங்க, 25. இடது கீழ் எண்களை கூட்டினா 75, 50, 125. சோ 125 தான் விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண். இருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் வலப்பக்கத்தின் முடிவில் இருந்து 16வது எழுத்தின் இடப்பக்கமாக 8வது எழுத்தாக அமைவது எது? இப்ப ஆங்கில எழுத்துக்களை நம்ம வரிசையா எழுதிக்கலாம். இதுல வலப்பக்கத்தோட முடிவில் இருந்து 16வது இடத்துல இருக்கக்கூடிய எழுத்து கே. கேங்கிற எழுத்துல இருந்து இடப்பக்கமாக 8வது எழுத்து எதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. சி. இப்ப வலப்பக்கத்தின் முடிவிலிருந்து 16வது எழுத்தின் இடப்பக்கமாக 8வது எழுத்தாக அமைவது சி தான். சரியான பதில் ஆப்ஷன் டி, சி. எழுத்து வரிசையில் அடுத்து வரும் எழுத்தையும் எண்ணையும் கண்டுபிடிக்க. ஏயிலிருந்து 2 எழுத்து தள்ளினா சி. சியிலிருந்து 2 எழுத்து தள்ளினா இ. அப்ப இலிருந்து 2 எழுத்து தள்ளினா நமக்கு கிடைக்க வேண்டியது ஜி. என்ன பாருங்க, 1, 9, 25. இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள். அதுவும் ஒன்று விட்ட வர்க்க எண்கள். 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும்? 7 ஸ்கொயர், அதாவது 49. அப்ப 4th பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்தும் எண்ணும் G49. கொடுக்கப்பட்ட வார்த்தை கிரவுண்ட் ஐஸ். வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. எண்ட், இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கிரவுண்ட் ஐஸ்ல இருக்கு. அவுன்ஸ், இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கிரவுண்ட் ஐஸ்ல இருக்கு. கிரிட், இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கிரவுண்ட் ஐஸ்ல இருக்கு. டவுன், இதுல இருக்கிற W கிரவுண்ட் ஐஸ்ல கிடையாது. சோ இதுதான் வருவிக்கப்படாத வார்த்தை. டிக் பண்ணிக்கலாமா இத? டவுன் எனும் வார்த்தையில் உள்ள W எனும் எழுத்து கிரவுண்ட் ஐஸ் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை. இரண்டு எழுத்துக்கள் இடையில ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப டிங்கிற எழுத்தோட இடமதிப்பு பாருங்க 4. எஃப் அப்படிங்கிற எழுத்தோட இடமதிப்பு பாருங்க 6. அப்ப இதை கூட்டினா 10. அதுதான் இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இரண்டாவது ஆப்ஷன் பி செக் பண்ணுவோம். ஜியினுடைய இடமதிப்பு 7, எம்மினுடைய இடமதிப்பு 13, கூட்டினா 20. அது இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. கேவோட இடமதிப்பு 11, எம்மோட இடமதிப்பு 13, கூட்டி இருந்தா எவ்வளவு வரணும்? 24 வரணும். பட் அவங்க 22 தான் கொடுத்திருக்காங்க. கடைசி ஆப்ஷனை செக் பண்ணிடுவோம். பியினுடைய இடமதிப்பு 16, டியினுடைய இடமதிப்பு 20, மொத்தம் 36. சரியா இருக்கா? அப்படின்னா இங்க தொடர்பற்ற எழுத்து வரிசை எது? கே, 22, எம். கூட்டல் என்பது வகுத்தலையும், கழித்தல் என்பது கூட்டலையும் மற்றும் பெருக்கல் என்பது கழித்தலையும் குறித்தால் பின்வரும் வினாவில் எக்ஸின் மதிப்பு காண்க. கொடுக்கப்பட்ட வினா 30 கூட்டல் 5 பெருக்கல் 2 மைனஸ் 8 சமம் எக்ஸ்.
அப்போ இங்கே நம்ம மாற்ற வேண்டிய குறியீடுகள் பாருங்கள், கூட்டலை வகுத்தலாகவும் பெருக்கலை கழித்தலாகவும் கழித்தலை கூட்டலாகவும் மாற்றி சுருக்குங்க. 30ல் 5 வகுத்தோம் அப்படின்னா 6. அடுத்ததாக நம்ம எடுத்துக்க வேண்டிய செயல்பாடு கூட்டல். -2 கூட்டல் 8, இதை கூட்டினோன்னா விடை 6. இப்போ 6ஓட 6 கூட்டினா விடை 12. அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு 12. விடை ஆப்ஷன் பி 12. 6/30, 3/24, 9/45, 12/60. இதுல 6/30 பெருக்கல் தலைகீழியா இதற்கு மதிப்பு கண்டுபிடிச்சா 5. 9/45 பெருக்கல் தலைகீழியா மதிப்பு கண்டுபிடிச்சா 5. 12/60 இதே போல பெருக்கல் தலைகீழியா மாத்திட்டு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சா 5. ஆனா 3/24 பெருக்கல் தலைகீழியா மாத்திட்டு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சா 5 வரல. அப்ப இரண்டாவது இடத்துல இருக்கிற 3/24 தான் மாறுபட்ட எண். 3/24 என்ற எண் மட்டுமே பிற எண்களிலிருந்து வேறுபட்ட மதிப்பை கொடுக்கிறது. எனவே அதுவே மாறுபட்ட எண். எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களை பாருங்க. முதல் எண்ணை பாருங்க, 13 ஸ்கொயர் பை 14 ஸ்கொயர். ரெண்டாவது எண்ணை பாருங்க, 13 ஸ்கொயர் பை 12 ஸ்கொயர். மூன்றாவது எண்ணை பார்த்தா 9 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர். நான்காவது எண் 9 ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர். இப்ப அடுத்ததை பாருங்க, 5 ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். மேல இருக்கிற அடிமானங்களை ஃபுல்லா பாருங்க, 4 4 குறைஞ்சிருக்கு. 13ல 4 குறைச்சா 9, 9ல 4 குறைச்சா 5. அப்ப 5ல 4 குறைச்சா என்ன வரணும்? 1. சோ 1 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர், 1/4. டிக் பண்ணிக்கோங்க. குறியீடு செய்யப்பட்ட வார்த்தைகளிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கான குறியீட்டை அறிந்து விடையளிக்க. இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெட் என்ற வார்த்தைக்கான குறியீடு. கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை பாருங்க. ஆரஞ்சு அப்படிங்கிற வார்த்தை 3 வாசகத்திலையுமே இருக்கு. அப்ப 3 வாசகத்திலையும் இருக்கக்கூடிய பொதுவான குறியீடு பி. சோ ஆரஞ்சு ஈக்குவல் டு பி. ரெட்டுக்கான குறியீடை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப ஆர் ரெட் ஒரே இடத்துல இருக்கு, அதற்கான குறியீடு EF இருக்கு. அப்ப ரெட்டுக்கான குறியீடு ER இருக்கலாம் அல்லது F இருக்கலாம். அதனால ரெட்டுக்கான குறியீடு ERF. ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை. ஒவ்வொரு 12 மணி நேரத்திற்கும் 11 முறை மட்டுமே இரு முட்களும் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும். ஏன்னா 11 முதல் 1 வரை இரண்டிற்கும் பொதுவாக 12 மணி அமைஞ்சிருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 11 × 2 22 முறை ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தும். ஒரு நாளில் ஒரு கடிகாரத்தின் மணி மற்றும் நிமிட முட்கள் ஒன்று சேரும் நேரங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 22. இப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ 22. எக்ஸ் மற்றும் y பகா எண்கள் ஆகும். x² + y² = 13 எனில் x மற்றும் yயின் மதிப்புகள் என்ன? இங்க xம் yம் பகா எண்கள்னு சொல்லி இருக்காங்க. இங்கே 4 ஆப்ஷன்ல இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸுக்கு 1ன்னும் yக்கு 2ன்னும் பிரதியிட்டு செக் பண்ணி பாருங்க. இடதுபுறம் சுருக்கினோன்னா 5. 5ங்கிற மதிப்பு 13க்கு சமம் அல்ல இல்லையா? அப்ப ரெண்டாவது ஆப்ஷனை செக் பண்ணலாம். எக்ஸுக்கு 2, yக்கு 3ன்னு பிரதியிடுங்க. 2² + 3² இடது பக்கமா கிடைக்கும். 2² பண்ணினா 4, 3² பண்ணினா 9, இதை கூட்டினா 13. சரியா கிடைச்சிருக்கா? மற்ற ஆப்ஷன்ஸையும் இதே போல செக் பண்ணி பாருங்க.
இப்போ இங்கே சரியான பதில் எது? ஆப்ஷன் பி 2,3. இங்கே பார்த்தீங்கன்னா ABCங்கிற 3 எழுத்து பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்னா நம்ம 3 கட்டமாக யோசிக்கலாம். 7, 8, 9 பார்த்தோம்னா ABC. அடுத்து 10, 11, 12ல் எங்கே தொடங்கியிருக்கு பாருங்க, 10வது கட்டத்தில் சீனு தொடங்கியிருக்கா. அப்படின்னா இதுலேருந்து நமக்கு அமைப்பு தெரிஞ்சிடுச்சு பாருங்க. முடியக்கூடிய எழுத்து தான் அடுத்து தொடங்கியிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 1வது கட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா AB, 3வது இடத்துல C வரணுமா. இப்போ மீண்டும் Cல தொடங்கணும். 4வது கட்டத்தில் Cல தொடங்குறோம். CBA. இப்போ Cல முடியும் போது 10வது கட்டம் Cல தொடங்கணுமா. இப்போ CBA. அப்படின்னா விடுபட்ட எழுத்துக்கள் CBBA. வரிசையில் விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படம் 4 காற்பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மைய வட்டங்கள் 2 வரையப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஆரக்கால்களும் போகுது. ஒரு மைய வட்டங்களுக்குள்ள ஆரக்கால்கள் போகணும் அப்படின்னா படம் C மட்டும்தான் அதுக்கு பொருத்தமா இருக்க மாதிரி இருக்கு. படம் C சரியான விடை. டிக் பண்ணிக்கலாம். பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. LMNO என்ற ஒரு சதுரத்தின் பரப்பளவு V² எனில் மொத்த படத்தின் பரப்பளவு என்ன? பாருங்க, இந்த ஒரு சின்ன சதுரம், அதாவது LMNO அப்படிங்கிற சதுரத்தோட பரப்பளவு V². இது போல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பாருங்க, 18. அப்போ 18 சதுரங்களோட பரப்பளவு 18 V². therefore மொத்த படத்தின் பரப்பளவு 18 V². அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி 18 V². எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 2/5, 3/4, 5/2 ஒரு எண் விடுபட்டிருக்கு. கடைசியா 6/1. என்ன லாஜிக்ல இந்த சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. 2/5ஓட பெருக்கல் தலைகீழி 5/2 3வது இடத்துல இருக்கு. 3/4ஓட பெருக்கல் தலைகீழி 4வது இடத்துக்கு வரணும். 4/3. 4/3 ஆப்ஷன் பில இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட அமைப்பு கவனிங்க. கீழே இருக்கக்கூடிய 2 எண்களை பயன்படுத்தி மேல இருக்கக்கூடிய எண்ணை நம்ம உருவாக்க முயற்சி பண்றோம். அப்ப இந்த இடத்துல கீழே உள்ள 2 எண்கள் 5, 4 இவற்றினுடைய கணத்தை எடுத்துக்கலாம். அப்ப 5³ 125, 4³ 64. இதை கழிச்சு பாருங்க, மேல உள்ள 61ங்கிற எண் கிடைச்சிருக்கா. அப்ப இதே அமைப்பை 2வது படத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். 3³ 27, 1³ 1. இதை கழிச்சு பாருங்க, 26. சரியா அமைஞ்சிருக்கா. அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 6³ 216, 5³ 125. இதை கழிச்சிட்டோம்னா 91. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி 91. கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. இந்த அணியில முதல் வரிசை பாருங்க, 3, 2. அது என்னவா மாறி இருக்கு? 19 மாறி இருக்கு. இப்ப இந்த இடத்துல பெரிய எண்ணா கிடைச்சிருக்கிறதுனால கணத்தை யோசிக்கலாம். 3³ 27, 2³ 8. இப்ப 27ல 8 கழிச்சிட்டோம்னா 19. சரியா கிடைச்சிருக்கா. இதே அமைப்பு தான் பயன்பட்டிருக்கான்னு 2வது வரிசையில செக் பண்ணிக்கலாம். 4³ 64, 3³ 27. இதை கழிச்சோம்னா 37. சரியா இருக்கா. இதே அமைப்பு அடுத்த வரிசைக்கும் பயன்படுத்துங்க. 5³
125, 4 கியூப் 64, இதை கழிச்சோம்னா 61. எனவே விடுபட்ட எண் 61. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட முதல் 2 படங்களை பாருங்க. கிடைமட்டமா இருக்கிற 2 கோடுகளும் 180 டிகிரி திரும்பியிருக்கு. அதே மாதிரி வெர்டிகலா இருக்கிற 2 கோடுகளும் 180 டிகிரி திரும்பியிருக்கு. அப்ப இதே மாதிரி தான் அடுத்த செட்டும். ஹரிசாண்டல் லைன்ஸ் 2ஐயும் நம்ம 180 டிகிரி திருப்புறோம். அதே மாதிரி வெர்டிகலா இருக்கிற 2 கோடுகளும் 180 டிகிரி திரும்பணும். சோ இப்ப இதுதான் தேவையான படம். அப்படி படம் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கலாமா? கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகரவரிசையில் எழுதி இறுதியில் அமையும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க. என்ஆர்எம்எஸ், என்ரோல், என்ரிச்மெண்ட், என்ஹான்ஸ். இந்த 4 வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்கள் பாருங்க, எல்லாமே ஈல தான் இருக்கு. அப்ப 2வது எழுத்தை செக் பண்ணலாம், எல்லாமே என் தான் இருக்கு. அப்ப 3வது எழுத்தை செக் பண்ணுங்க. இப்ப இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து ஹெச். அப்ப முதல்ல வர வேண்டிய வார்த்தை என்ஹான்ஸ், 2வதா வர வேண்டிய வார்த்தை என்ஆர்எம்எஸ். ஆர் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அடுத்த எழுத்தை செக் பண்ணுங்க. இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து ஐ. அப்படின்னா 3வதா எழுத வேண்டிய வார்த்தை என்ரிச்மெண்ட். அப்ப கடைசியா எழுத வேண்டிய வார்த்தை என்ரோல். இங்க இறுதியில் அமையும் வார்த்தையை தான் செலக்ட் பண்ண சொல்லி இருக்காங்க. இப்ப நாம செலக்ட் பண்ண வேண்டிய வார்த்தை என்ரோல். ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி. இந்த வரைபடத்துல பாருங்க, சதுர வடிவம் பேருந்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது, செவ்வக வடிவம் மிதிவண்டி பயன்படுத்துபவர்களை குறிக்குது, வட்ட வடிவம் இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது, முக்கோணம் மகிழுந்து பயன்படுத்துபவர்களை குறிக்குது. ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல ஏதாவது ஒரு வடிவத்துல மட்டும்தான் அந்த எழுத்துக்கள் இருக்கணும். இப்ப பாருங்க, முக்கோணத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து பி, வட்டத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து இ, சதுரத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து கே, செவ்வகத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து ஏ. அப்படின்னா ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி ஏ பி இ கே. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றிலிருந்து 43வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்ப இந்த மாதிரியான கிழமைகள் கணக்கு வரும் பொழுது நம்ம மட்டை பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் வாரத்துல 7 நாட்கள் அப்படின்னு வரும் பொழுது இதுல ஞாயிற்றுக்கிழமைக்குரிய எண்ணா 0 கொடுத்துட்டோம்னா மீதியுள்ள நாட்களுக்கு 1 2 3ன்னு நம்ம தொடர்ச்சியா எண்கள் கொடுத்துக்கலாம். அப்படிங்கும் பொழுது இங்க ஞாயிற்றுக்கிழமைக்குரிய எண் 0. அதுல இருந்து 43 நாட்கள் கழித்துன்னு சொன்னதுனால 43 கூட்டுங்க. அப்ப 43 கூட்டல் 0 43. இத 7ஆல வகுத்துருங்க. 7ஆல வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மீதி 1. மட்டு 1 அப்படிங்கிற எண்ணுக்குரிய கிழமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை. அப்ப 43வது நாள் திங்கட்கிழமையாக இருக்கும். சரியான பதில் ஆப்ஷன் டி, திங்கட்கிழமை.